வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் 30 வயசுக்கு அப்புறம் கருத்தரிக்கிறது வந்து பிரச்சனையா, அப்படி கருத்தரிக்கிறதுனா எந்த வயசு வந்து கரெக்டானதாக இருக்கும், கருத்தரிக்கிறதுல ஆண்களோட வயசு முக்கியமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இப்போ பெண்கள் அப்படின்னா அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட கருமுட்டை உற்பத்தி ஆகுது. இந்த உற்பத்தி ஆகிற கருமுட்டை தான் கருத்தரிப்பிற்காக அது என்ன ஆகுது அப்படின்னா முதிர்ச்சி அடையுது. முதிர்ச்சி அடைந்து அண்ட வெடிப்பின் போது வெளியே வரும். இதே ஆண்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 14லேருந்து 15 வயசில் வந்து விந்தணு உற்பத்தி ஆகுது. இந்த விந்தணுக்கள் வந்து அண்ட அணுக்களோட கருமுட்டையை இணையும் போது ஒரு குழந்தை உருவாகுது. நார்மலாகவே எந்த ஏஜ் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து நல்ல ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே 20 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த உருவாகிற கருமுட்டையும் சரி விந்தணுக்களும் சரி நல்ல வந்து குவாலிட்டியாக இருக்குது, தரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே வந்து இந்த கருமுட்டையும் சரி விந்தணுக்களோட தரமும் 20 வயசுக்கு அப்புறம் 35 வயசுக்குள்ளே 15லேருந்து 20% அதோட தரங்கள் வந்து குறைய ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருச்சிதைவு அபார்ஷன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா குரோமோசோமல் ப்ராப்ளம் ஏற்பட சான்சஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களோட விந்தணுக்களோட தரம் வந்து குறைய ஆரம்பிக்குது. இது குறைய ஆரம்பிக்கிறதுனால மரபணு ப்ராப்ளம்லாம் குழந்தைக்கு வர வந்து சான்சஸ் அதிகம். இதனால 20லேருந்து 25 வயசுக்கு அப்புறம் 30-35 வயசுக்கு அப்புறம் குழந்தைய பிறக்காதா அப்படின்னா கிடையாது. பட் இதனால இப்படி லேட்டாக ப்ரெக்னென்சினால் அந்த கருமுட்டையோட தரமும் சரி விந்தணுக்களோட தரமும் சரி குறைய ஆரம்பிக்கிறனால ஒருவேளை குரோமோசோமல் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதனால் 40 வயசுக்கு மேலே குழந்தைய பெற்றுக்க முடியாதா, 35 வயசுக்கு மேலே குழந்தைய பிறக்காதா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைச்சிக்கிட்டே வருது. இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.